ஒரு பெரிய அழகிய காட்டுப் பகுதியில் யானை, மான், குதிரை, பன்றி என பல்வேறு விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவை யாவும் ஒரு சிங்க ராஜாவின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கு நெறியுடன் நடந்து கொண்டன. ஆனால் அதே காட்டில் ஒரு ஹைனா எப்போதும் மற்ற விலங்குகளை கேலி செய்து கொண்டு சிரிக்குமே தவிர ஒருபோதும் சிங்க ராஜாவின் சட்டங்களை கடைபிடிக்காமல் பயமின்றி நடந்து கொள்ளும். அதே காட்டில் ஒரு வயதான புலி வாழ்ந்து வந்தது. அது வயதாகிவிட்டதால் வேட்டையாட முடியவில்லை. ஆனால் எல்லா விலங்குகளும் அதற்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்வார்கள். ஆனால் ஹைனா மட்டும் அதை அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தது. கிண்டல் செய்து சிரித்தது. ஹாஹா, புலிக்கு இப்போ முட்டை கூட பொரிக்க முடியாது. அடடா, இது வேட்டைக்கார புலியா? இல்லை, அடைகாக்கும் கோழியா? புலி அமைதியாக இருந்தது. மற்ற விலங்குகள் கோபமாக பார்த்தன. ஆனால் புலி சொன்னது, நேரம் வரட்டும் ஹைனா, எல்லாம் புரியும். அடுத்த நாள் காட்டின் அரசனான சிங்கம் வந்தது. அது வேட்டையாடி முடித்துவிட்டு களைப்பில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. ஹைனா அதை பார்த்ததும் வழக்கத்திற்கேற்ப கேலி சிழம தொடங்கியது. அடடா, சிங்கத்துக்கே இப்படி ஒரு நிலையா? சிங்கமே ஓய்வெடுக்கணுமா? என்ன மன்னா, முதுமை வந்துருச்சா? சிங்கம் அமைதியாக ஹைனாவை நிமிர்ந்து பார்த்தது. எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்தன. அடுத்த நொடியே வயதான புலி சிரித்துக் கொண்டே சொன்னது, ஹஹா, அப்போதே சொன்னேன், நேரம் வரும்போது புரியும் என்று. சிங்கம் மெதுவாக எழுந்தது. ஹைனாவை தனது வலுவான குரலால் அதிரச் செய்தது. நீ என்னை கேலி செய்கிறாயா? இப்போது உன் சிரிப்பை நிறுத்துகிறேன் பார். சிங்கத்தின் கோபத்தை பார்த்து ஹைனா பயத்தில் ஓட்டம் பிடித்தது. அன்றிலிருந்து ஹைனா வேறு யாரையும் கேலி செய்ய துணியவில்லை. கருத்து: ஒருவனை அவமானப்படுத்துவதற்கு முன்பு யார் முன்னால் பேசுகிறாய் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.